சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம போதக்கார இளவரசனுமே அந்த அழுகச்சி காயத்ரி திருட்டு மயில் என்கிற மோசடி தம்பதிகள், உலகமாக மோசடி தம்பதிகள். ஏன் இவங்களை உலகமாக மோசடி தம்பதிகள்னால், நேற்று ஒரு கொரியர் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் வாயை பிறந்துட்டு பார்த்துருப்பாங்க. என்னது ஒரு மூட்டை கொரியரா அப்படின்னு எல்லாம் நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் அதுதான் இல்லை. என்னென்னா, அந்த மூட்டைக்குள்ளே நிறைய பழைய காலி கொரியர் அடியில் போட்டு பேருக்கு ஒரு 10-15 அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் அது பார்க்குறவனுக்கு முட்டாளு தான், ஒரு நல்ல பிரில்லியண்ட்டாக இருந்தால் தான், ஒரு கொரியர் ஆஃபீஸ் வேலை செய்கிறவனை தான் இவங்களை பற்றி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த அழுக்கச்சி, நான் இந்த அம்மா அப்படித்தான் சொல்லுவேங்க. இந்த அம்மா என்ன வேணால் நடவடிக்கைக்கு எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் கொடு, அதை நான் பேஸ் பண்ண தயார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரி பொய்காரியை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த பொய்காரியோட ஃபேமிலி நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ஒன்றுமில்லாத ஃபேமிலி தான். ஏன்னா நான் இதை சொல்கிறேன்னா, இவங்க அண்ணன் இப்போ வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. அது பொய்காரியோட அண்ணன் இப்போது அந்த போதக்காரன் கூட பார்ட்னர், மருந்து பார்ட்னர். அப்புறம் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறா. அது ஒருத்தர் அறிவில்லாத ஒருத்தர் கேட்டுருக்குறா. ஆனால் லிவர் இருக்குதுங்க, லிவர் ஃபெயிலியராக இருக்குதுங்க, அதுக்கு ஏதாச்சும் மருந்து இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டுக்கிறா. அந்த போதக்கார வாட்ஸ்அப் வாங்க அப்படிங்கிறா. யாருக்கிட்ட லிவர் மருந்து கேட்குறான்னா, 8வது பெயிலானவங்ககிட்டமே 10வது பெயிலான அந்த அழுக்கு பெண்மணிக்கிட்ட லிவர் மருந்து கேட்குறாங்க. எந்த அளவுக்கு முட்டாள் இருக்கிறாங்க நீங்களே பார்த்துங்க. அந்த அளவுக்கு முட்டாள் இருக்கிற வரைக்கும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. லிவருக்கு மருந்து கேட்குறது, சுகருக்கு மருந்து கேட்குறது, ப்ரெஷருக்கு மருந்து. இவன் டாக்டரா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு வீடியோம்லையும் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்க அப்படிங்கிற அந்த மூட்டையில் பாதி குப்பை தான் இருக்குது. அந்த குப்பைக்கு மேலே கொரியர் போட்டு வச்சுருக்கிறான். அதாவதுங்க, அந்த லிவருக்கு மருந்து கேட்குறான் பாருங்க, அவனை எதால் அடிக்கிறதுன்னு தெரியல. லிவரு, சுகரு, ப்ரெஷரு, பிபி எல்லா மருந்தும் எங்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப் வாங்கங்கிறா. கீழே எதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் போட்டுக்கிறா? சரி, மருந்து கொரியர் பண்ணிக்க. அந்த அழுக்கச்சி சொல்கிறா, இந்த மருந்து குடியில் நிறுத்த பல குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்குது. பல குடும்பங்கள், எந்த குடும்பங்களுக்கும் சந்தோஷமாக இல்லை. இந்த மருந்து வாங்கினால ஏமாலியோ உட்காந்துருப்பா. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் பணம் கொடுத்து ஃபீட்பேக் கொடுப்பா. இந்த எவனும் இந்த மருந்து வாங்கணும்ல ஏமாளிகள் தான். ஏன்னா மறுபடியும் அவன் கணவர் போதை பார்த்தா சுற்றிட்டு இருக்கிறாரு. இந்த மஞ்சளாங்கிற ஒரு பொண்ணு இவன் சேனலுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கா. அந்த கமெண்ட்டை எதனாலும் டெலீட் பண்ணியிருக்கிறா. எல்லா கமெண்ட்டை இவனை வாழ்த்துற கமெண்ட்டை மட்டும் வச்சுட்டு இவனை எதிர்க்கிற கமெண்ட்டை இவன் டெலீட் பண்ணியிருக்கிறான்னா எதனால அவன் டெலீட் பண்ணிக்கிறான்? அந்த மஞ்சளாங்கிற பொண்ணோட கமெண்ட்டு எதனால இவன் டெலீட் பண்ணியிருக்கிறான்? ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட 10,000 கொள்ளையடிச்சிக்கிறான்னா எத்தனை பேர்த்துக்கிட்ட இவன் கொள்ளையடிச்சிருப்பா? அதுக்கு மூல காரணம் இந்த அழுக்கச்சி, பொய்யாரி, ஏமாற்றுக்காரி. ஒரு கணவனை திருத்த வேண்டிய கடமை மனைவிக்கு இருக்குது. ஆனால் இந்த பொய்யாரி எத்தனை பேர்த்த கொள்ளையடிக்கிறதுக்கு மூலதனமாக செயல்பட்டுக்கிறான்னா பார்த்துக்குங்க. அந்த மூட்டை பூரா கொரியர், நம்ம எல்லோரும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மூட்டை பூரா பழைய குப்பை, இல்லை காலி கவர், அதுக்கு மேலே ஒரு 10 கவர். அதான் அவன் எந்த டாக்டர்கிட்டையும் வாங்குறது கிடையாது. சாதாரண நாட்டு மருந்து. அந்த நாட்டு மருந்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. அது டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வாங்குங்க. ஆனால் இந்த போதைக்காரங்கிட்ட இந்த அழுக்கச்சி என்கிற பொய்காரி திருட்டு மயில்கிட்ட இந்த மருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 6,000 ரூபா. அதாவது 15 நாளைக்கு 3,000 ரூபா, 30 நாளைக்கு 6,000 ரூபா. ஆனால் டாக்டர்கிட்ட வெறும் 2,000 ரூபா. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வீடியோவில் எதனால் இது நான் சொல்கிறேன்னா, ஏன் நான் இதை இவங்ககிட்ட சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பணம் சேர்த்து இந்த அழுக்கச்சி என்கிற பொய்காரி திருட்டு மயிலுமே அந்த போதைக்காரனுமே பெரிய ஒரு வீடு வாங்கணும். ஏன்னா இவன் உழைச்செல்லாம் வீடு வாங்க மாட்டான். மாதம் இப்போ அந்த வீட்டுக்கு 10,000 ரூபா கொடுக்குற மளிகை சாமான், அது இது. இந்த அம்மா ஆடம்பரமான கறி அதெல்லாம் சேர்த்து மாதம் ஒரு 50,000 ரூபா வேணுங்க. ஆனால் வீடு வாங்கணுன்னா இவன் அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவன் வீட்டில் கொள்ளையடித்தா மட்டும்தான் முடியும். யூடியூப்பில் இவன் வீடியோ போட்டால் ரீச் ஆகிறதில்ல. நல்லாவே தெரியும், எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். வீடியோ ஏன் போடுறதில்ல எல்லோரும் போய் கேட்குறீங்களேங்க, பதிலே வராது. ஏன்னா மாதமானா
லட்சக்கணக்கில் வருமானம் வருதுங்க இந்த மக்களை ஏமாற்றிய பணத்தில். அந்த அழுக்கட்சிக்கு நல்லாவே தெரியும். அது நல்லாவே தெரிஞ்சனால்தான் திருப்பி திருப்பி ஏமாத்துறதுக்கு கணவனுக்கு தூண்டுகோல் அமைகிறான். ஒவ்வொரு வெளியே இதே சொல்கிறாங்க. அவர் வாட்ஸ்அப்பாக வாங்குகிறான். இவன் டாக்டரோ ஒரு கம்பவுண்டரோ கிடையாது, ஒன்றா நம்பர் போதைக்கார. இவன் வந்து மருந்து விற்கிறா. அப்புறம் பார்த்திங்கன்னா போதை போட்டு சுற்றிட்டு இருப்பான். நல்லாவே தெரியும் அந்த அழுக்கு பெண்மணிக்கும் அந்த பொய்கறி திருட்டு மயிலுக்கு நல்லாவே தெரியும் இந்த மருந்தை பற்றி. விரைவில் இவங்களை வந்து கைது பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் எல்லா நாளையும் இந்த அழுக்கட்சியும் அந்த போதக்கார இளவரசனுமே தப்பிக்க வேணும். வாயை திறந்தால் கணவன் மனைவி போட்டி ஓடுவாங்க பொய் பித்தலாட்டம் பண்ணி அடுத்தவங்ககிட்ட கொள்ளையடிக்கிறதுல. இப்போ வந்து ஒரு மூட்டை கவராமா அந்த அம்மா சொல்லுதாம்மா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல 10வது பெயிலான தைராய்டு பெண்மணி. அது இந்த அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்குது தைராய்டு. உடம்பு ஊற தைராய்டு தான். இனி அந்த தைராய்டு எப்போயுமே போகாது. அந்த பொய்கறியோட அம்மாவுக்கு சுகர் இருக்குது. இவங்க குடும்பத்தில் நோய் வராத ஆளே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொய்கறியோட ஃபேமிலியில் அந்த பொய்கறியோட அண்ணனுக்கு எப்போவுமே கல்யாணம் ஆகாது. அது வேறு விஷயம். இப்போ வந்து மக்களை காப்பாற்றியாச்சம்மா. எத்தனை பேர்த்த காப்பாற்றிருப்பீங்க? எத்தனை பேர்த்த நீங்கள் காப்பாற்றிருப்பீங்க? நாங்கள் கேட்டேன். அந்த காப்பாற்றின லிஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்க சொல்ல, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட அவார்டு கொடுக்க சொல்ல, இல்லைன்னா அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு உங்கள் 2 பேர்த்த வந்து சிறையில் அடைக்க சொல்ல. அந்த அளவுக்கு ஒரு 1ஆ நம்பர் ஊழல் மோசடி தம்பதிகள் தான். தயவுசெய்து இவங்க கொடுக்குற மருந்து வாங்காதீங்க. திருப்பி இதுவே தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்குறதும் கேட்காது உங்கள் இஷ்டம். ஆனால் அதையும் மீறி முட்டாளுக்கு இருக்கத்தான் செய்வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மருந்து நாட்டு மருந்து கடையில் கலப்படம் மருந்து வாங்கி ஏமாற்றி விற்றுட்டுருக்கிறா. உங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம்.